கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் 12வது மாதத்திலையும் கூட அடியாளு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக இந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலையும் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இந்த மாதத்துல சென்னையில மகளை அருமையாக பாதுகாப்பு எல்லாரும் ஜீவித்தோம். சென்னை பட்டணத்துக்காக கர்த்தர் உண்மையாக அந்த பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். மகளையும் கூட குடும்பத்தையும் கூட கர்த்தர் பாதுகாத்தார். அதனால ஜெபித்தது போல தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம தண்ணி அதிகமா இருந்த அந்த பகுதியிலேயும் கூட மகளை ஏற்றி கொண்டார். அதுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாருடைய ஜெபத்துக்காக நான் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த மாதம் முழுவதும் இந்த தேவன் ஊழிய பாதையில தனிப்பட்ட ஜீவிதத்துல இந்த குடும்ப ஜீவிதத்துல கர்த்தருடைய கரம் அடியாளுடைய குடும்பத்தோடு இருந்து வழிநடத்திய அந்த பாதைகளுக்காக இந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. புவியாள வந்தவரே அவனாசம் நீக்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நீதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே புவியாள வந்தவரே ஆயர்குடிலை தேடி வந்தார் அவனி மீட்கும் பாலகன் இவரே அதிசயம் செய்யும் தெய்வம் இவரே அவனியுள்ளோரை வணங்கிடுவோம் புவியாள வந்தவரே அவனாசம் நீக்கிடவே யாவையுமே அகற்றி நீதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே புவியாள வந்தவரே மாளிகை இல்லை பஞ்சமில்லை ஏழை தொழுவில் இறை மகன் உதித்தார் முன்னனை சாலகன் மீசியா இவரே வல்ல பிதாவை பணிந்திடுவோம் புவியாள வந்தவரே அவனாசம் நீக்கிடவே யாவையுமே அகற்றி நீதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே புவியாள வந்தவரே தாவீதின் வீராய் பூவில் வந்தார் மண்ணுயிர் மீட்டிடும் பாலகன் இவரே தாவீதின் ஊரில் பூவில் வந்தார் மண்ணுயிர் மீட்டிடும் பாலகன் இவரே ஆறுதல் அளிக்கும் தேவன் இவரே ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம் புவியாள வந்தவரே அவனாசம் நீக்கிடவே யாவையுமே அகற்றி நீதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உண்மையாகவே இந்த லைன்ல இருக்க அருமையான பிகின் சகோதரி வாய்ப்பை தந்து அருமையான பிகின் சகோதரி ஃபேமிலிக்காக இணைந்திருக்க எல்லாருக்காக நன்றி துதிக்கிறேன். கர்த்தர் இந்த பாடலை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு செய்திக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். சார்ந்திருக்கிறதை கொண்டாடுகிறதான இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தர் எங்களோடு கூட இறங்கி உன்னை அசைவாடுவீராக, நீ பேசுவீராக, வார்த்தை நிமித்தம் நீ வெளிப்படுவீராக, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக தாவையோட கரத்துல ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்திக்கு ஆதாரமாக கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வசனத்துக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் காலத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிப்போம்.
இந்த காரியங்கள் எப்போது நடந்தது? ஒரு 3 கேள்விகளை குறித்து பேச வேண்டும் என்று வாசிக்கிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் கலேஷியன் சாப்டர் 4 and 5 செய்திக்கு ஆதாரமாக வார்த்தைகள். கலேஷியன் சாப்டர் 4 and 5 இதுல பார்க்கும்போது கிறிஸ்துவின் பிறப்பின் காரியங்கள் எப்போது நடந்தது என்று பார்க்கும்போது எப்போது என்ற கேள்வி. இரண்டாவது பார்க்கும்போது எதற்காக கிறிஸ்துமஸ். ஒன்று, எப்போது இந்த கிறிஸ்துமஸுடைய காரியங்கள் செயல்பட தொடங்கினது, முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, எதற்காக கிறிஸ்துமஸ், இரண்டாவது கேள்வி. மூன்றாவது பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த 3 காரியங்களை குறித்து கர்த்தருடைய கிருபையினால இது நாம் செயல்படுவோம். இப்போது பார்க்கும்போது கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த முதல் நம்ம பார்த்த கொஸ்டின் என்னன்னா, எப்பொழுது இந்த சம்பவங்கள் குறிக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது காலம் நிறைவேறின போது. காலம் நிறைவேறின போதும் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொல்லும்போது தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. பார்க்கும்போது இயேசப்பாவுடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து திட்டங்கள் மாத்திரமல்ல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்ட அந்த காலத்துல இந்த பிறப்பிற்குரிய காரியங்கள் நிறைவேறுவது குறித்து நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது. எப்போது இது நிறைவேற தொடங்கினது, இதற்குரிய காலம். அப்போ இதற்குரிய காலம் நிறைவேறதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் என்ன செய்தாங்க, இயேசு எனக்கு ஒருவர் என்ன செய்வார், பிறப்பார், இந்த பூமியில பிறப்பார்னு சொல்லி அவர் எப்படி பிறப்பார் என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். மாத்திரமல்ல வேதத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா லூக்கா எழுதின புஸ்தகத்துல லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 2 verse 1ல பார்க்கும்போது 1-2ல பார்க்கும், அந்நாட்களில உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துவராயனால் கட்டளை பிறந்தது. இப்போ கட்டளை பிறக்கிறது முதல் இதை செய்ய வேண்டும். முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட உடனே சம்பவம் நடக்கல. இதற்குரிய காலங்கள் நிறைவேறும் போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்கள் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிற, நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அந்த கட்டளை என்ன செய்கிறது, பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம மத்தேயு புஸ்தகத்துக்கு வருவோம்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்துல பிள்ளை குறித்து அவங்க தேடி போகும்போது அதற்குரிய காலத்தை குறித்து அவங்க பாக்குறாங்க. பாருங்க, 2ஆம் அதிகாரம் Matthew chapter 2 verse 7ல பார்க்கும்போது, அப்போது Matthew chapter 2 verse 7ல அப்போது ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து. இது கூட காலங்கள். அது மாத்திரமல்ல, இங்கே 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது இதுலயும் பாருங்க verse 16ல சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தின்படியே பெத்லகேமின் நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். அதுல 16ஆம் வசனத்துல நடுப்பகுதி 16ல பார்க்கும்போது இதுலயும் அந்த காலத்தின்படியே பெத்லகேமில் அதன் எல்லைகளில் இருந்து 2 வயதுக்குட்பட்ட அந்த காலங்கள், அது குறிக்கப்பட்ட காலங்கள். அப்போ அந்த காலங்கள் நிறைவேறது குறித்து நம்ம பார்க்கிறோம். காலங்களை பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா மீகா எழுதின புஸ்தகத்துல மீகா chapter 5 verse 2ல சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமி. அதுல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்க்கும்போது அது குறிக்கப்பட்ட காலம், அந்த காலத்தை குறித்து நம்ம இதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குறித்த காலம் நிறைவேறுகிற போதுதான் ஆண்டவருக்கு தூதன் என்ன செய்யறாரு, மரியாதை வீட்டுல போய் மரியாதை வாழ்த்து என்ன செய்கிறாரு, இந்த வாழ்த்துதல் செய்தியை சொல்றது நம்ம பார்க்கிறோம். நம்ம மீகாக்கு வருவோம்னு சொன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க.
5 நானே வாசித்தரேன். பெத்லகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய், மீகா சாப்டர் 5 verse 2 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிற உடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக்கி பூர்வத்தினுடையது. பாருங்க, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக்கி பூர்வ, அப்போ சொல்லப்பட்ட காலங்கள், ஆனா அது முதல்ல சொல்லப்பட்ட ஆயிற்று, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. அது நிறைவேறும்படியான இந்த காலத்துல இந்த கிறிஸ்துமஸ் காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். வேற்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய காலங்கள், நிறைய காலங்கள் எப்போது என்று பார்க்கும்போது காலங்கள் நிறைவேறினது, சொல்லப்பட்ட காலங்கள் வந்தது. அந்த காலங்கள் நிறைவேறுகிற பொழுது அப்பா என்ன செய்தாங்க, ஸ்திரீனுடைய வயிற்றில் என்ன செய்தாங்க, பிறந்தாங்க. அதனால் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய குமாரனை தேவன் என்ன செய்தார், அனுப்பினாரு. 4ஆம் அதிகாரம் திரும்ப நம்ம சாப்டர் 4 கலெக்ஷன் சாப்டர் 4 verse 5 வருவன்னு சொன்னா, எப்போது என்று பார்க்கிற ஒரு சில குறிப்புகளை நான் காண்பித்தேன். அதற்குரிய காலங்கள் இதுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு அவருக்கு ஐசாயா சாப்டர் 9 verse 9 சொல்லப்பட்டிருக்கிற, சாப்டர் 9 சொல்லப்பட்டிருக்கிற 6 நமக்காக ஒரு பாலகன் பிறப்பார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், அவர் எப்படிப்பட்டவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட காரியம். அது மாத்திரமல்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் இப்படியாக ஒரு பிறக்கிற நேரத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்போ அந்த காலங்கள் நிறைவேறுகிற போது இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலங்கள் நிறைவேறின நாட்களில ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். முதல் எப்போது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ இரண்டாவதாக பார்க்கும்போது முதல் காலங்களை குறித்து நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது. பிறப்பை குறித்து நம்ம அநேக செய்திகளை, கிறிஸ்துமஸ் செய்தி நம்ம கேட்டிருக்கலாம், நட்சத்திரத்தை குறித்து பார்த்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, தூதர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கலாம். அது தூதர்கள் சொன்ன வார்த்தைகள், துதிக்கிற காரியங்கள் எல்லாரும் நம்ம சிந்திச்சிருக்கலாம். இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை பார்க்கும்போது உண்மையாகவே இது எப்போ நடந்தது, எதற்காக, எப்போது நடந்தது, காலம் நிறைவேறின போது, அதற்கு சொல்லப்பட்ட காலங்கள் நிறைவேறி வருகிற அந்த நாட்களில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்குது. அப்போ தூதன் சொல்றாரு மரியாள்கிட்ட போய் வாழ்த்து செய்தி சொல்லி என்ன செய்யறாரு, அவளை வாழ்த்தி நடக்க போற காரியங்களை குறித்து சொல்றாரு. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, இது எப்படி நடக்கும் சொல்லி அவள் கேட்கிறா. அப்ப கேட்கும்போது இது தூதன் மூலமா சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, 2ஆம் லூக்கா எழுதின புத்தகம் லூக் சாப்டர் 1 லூக்கா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க 26ஆம் வசனத்துல 6ஆம் மாதத்திலே காபிரியேல் தூதன் கலிலேயில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தார் யோசேப்பு நாமமுள்ள புருஷகனையும் பெற்றால் கன்னியிடத்துல தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ள என்ன செய்யப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லி அவளுக்கு வாழ்த்துதல் செய்தி வருகிறது. வாழ்த்துதல் செய்தி வரும்போது அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது அதே அதிகாரத்துல உன்னதமானுடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியினால இந்த காரியங்கள் நடக்கிறது பார்க்கிறோம். அப்ப மரியாள் சொல்றா, இது எப்படி நடக்கும்னு சொல்லும் போது இது இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி என்ன செய்யறா, அவர் தன்னை அடிமையாக்கி கொள்ளுகிறார். எல்லாம் கர்த்தருடைய சித்தம், ஆனாலும் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, கர்த்தருடைய அந்த காலங்கள் நிறைவேறும் போது ஸ்ரீனிடத்துல அந்த உரைக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில நம்மளுடைய வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் வயிற்று என்ன செய்யறார், பிறப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது அவளுடைய காலங்கள் நிறைவேறுகிற அந்த காலங்களில அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார், அவள் ஒரு பாக்கியம் பெற்றவளாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவளும் துதிக்கிறார், வல்லமையுள்ள எனக்கு மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார் சொல்லி அவளுக்கு கொடுக்கப்பட்ட நிறைவேறுகிற காலங்களில அந்த மரியாளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கிறது. அப்போ இந்த நாட்களில நமக்கு கொடுக்கப்பட்ட
காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பிரயாணத்துல உண்மையாகவே நமக்கு வைத்திருக்கிற தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட தீர்க்கதரிசிகள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கலாம். அப்போ உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா இந்த காலத்தில் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, வேதம் இன்றைக்கு ரட்சணியனால் இன்றைக்கு அனுக்கிரக காலம். அப்போ இன்னைக்கு அந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொண்டு வருவோம். இந்த வருஷத்துல கர்த்தர் எங்க குடும்பத்தை என்ன செய்யட்டும், பிறப்பது கர்த்தருடைய நிறைவேறுகிற காரியத்துல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிறக்கட்டும், என்னுடைய குடும்பத்துல பிறக்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் உள்ளத்துல பிறக்கட்டும். அப்போ நம்முடைய காலத்துல ஒரு வெளிச்சம், நம்ம கால நிறைவேறுன்னு இந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுறோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல கர்த்தர் நமக்கு வைக்கப்பட்ட காலங்கள், குறிக்கப்பட்ட காலங்கள், தீர்க்கதரிசி மூலமா நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன செய்யட்டும், இந்த வருஷத்துல நிறைவேறட்டும். அது எப்படி நிறைவேறட்டும்? அது ஆசீர்வாதமான ஒரு பிறப்பாய் நம்முடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வருகிற காலமாக, இது என்னுடைய காலம், உண்மையாகவே இது எனக்கு அனுக்கிரக காலம், இது எனக்கு மீட்பின் காலம், இது எனக்கு ரட்சிப்பின் காலமா இருக்கட்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், நம் சந்தோஷத்தோடு இந்த நாளை நம்ம ஏற்றுக்கொள்வோம். உண்மையாகவே இது அநேக ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. ஏன்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது காலம். இப்ப காலம் என்று பார்ப்போம்னு சொன்னா வேதத்துல கூட மாம்சமான கடைசி காலத்துல மாம்சமான யாருமே நாவே ஊர், அதுல ஒரு காலம். அப்போ இந்த குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறுகிறது நம்ம பார்க்க. அப்போ இந்த வருஷத்துல நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள்ல ஒரு ஜெயம், அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்ப ஜீவிதத்துல ஒரு வெளிச்சம். மரண திசையில் இருக்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்முடைய குடும்பத்துல இருக்கிற வீணான இருள்கள், வீணான நுகங்கள், வீணான தோல்விகள் எல்லாம் ஜெயமாகும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. எந்தெந்த காரியத்துல நாம் தடைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம், ஆனா கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியே இந்த வருஷத்துல இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம பெற்றுக்கொள்வோம். பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை சொல்கிறது, நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நம்ம காணும்படியாக கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல என்ன செய்யட்டும், அந்த அதிசயம் நடக்கட்டும், அந்த குடும்பத்துல அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அப்படி உண்டாகும் நம் மூலமாக என்ன செய்வோம், நம்முடைய சபைகளுக்கும் நம்ம தேசத்திற்கும் நம்ம அநேக ஆத்துமாக்களுக்கு என்ன செய்வோம், இந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்வோம், நம்ம பாறை சாற்றுவோம். குறித்து அதை பத்தி நம்ம சொல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம வெளிப்படுத்துவோம். நமக்கு முதலா நமக்கு பெற்றுக்கொள்கிற சந்தோஷ நிமித்தமாக அன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தாதான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும், என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியும். அதே போல கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டாக, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறுகிறது. ஏன்னா அது இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம். அந்த காலத்துல கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல ஸ்ரீனிடத்துல பிறந்தாரு. ஏன் இது பிறக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் கொடுக்கப்பட்ட காலத்துல ஸ்ரீனிடத்துல என்ன செய்தார், ஏசப்பா பிறந்தாங்க, பாலகனா பிறந்தாங்க. அவர் கொடுக்கப்பட்ட காலத்துல. அப்ப இந்த காலத்துல நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாதபடி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை குறித்து நம்ம ரோமன்ஸ் சாப்டர் 8ல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நம்ம அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். எப்போது நடந்தது என்று பார்த்தோம், காலம் நிறைவேறும் பொழுது. 2ஆவதாக பார்த்து எதற்காக என்று பார்க்கிறோம். எதற்காக என்று சொல்லும் போது நமக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு. அது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்கள் நம்ம செய்திகளை கேட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு முதலாவதாக அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுறது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஏன்னா என் பிள்ளைகள் அடிமைகளா இருக்க வேண்டாம் என்று சொல்லி நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க முடியாது. யோவான் புஸ்தகம் காஸ்பல் ஜான்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 நினைக்கிறேன், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தார், அதிகாரம் கொடுத்தார். அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம், என்னுடைய தகப்பன் என்கிற ஒரு அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அது மாத்திரம் நம்ம மீட்டு எடுக்கும்படியாகவும் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி
அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்துல என்ன செய்தாரு? பிறந்தாரு. அப்போ விதத்துல பார்க்கிறோம், நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, அது மாத்திரமல்ல பாலகனாக பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாக என்ன செய்தாரு? எதற்காக என்று பார்க்கும்போது புத்திர சுவிகாரம். மூன்றாவதாக பார்க்கும்போது அவர் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? முதல் பார்த்தோம் எப்போது, இரண்டாவது எதற்காக? புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக, நமக்கு பயத்தின் அடிமைத்தனம் இல்லாதபடி, அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இந்த உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அது மாத்திரமல்ல அப்பா என்கிற அதிகாரம், எனக்கு அந்த அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவளோ அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்தாராம்? அனுப்பி தந்தாராம். மூன்றாவதாக பார்க்கும்போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் அவர் என்ன செய்தாரு? வேதத்துல கொலைசீரல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சற்சுரூபம் இந்த வேதத்தை நம்ம பார்க்கிறோம். அதையும் நான் வாசிக்கிறேன். கலேஷியன் சாப்டர் 1 verse 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதர்சனமான தேவனுடைய சற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் யாரு? ஸ்ரீனிடத்துல பிறந்தாரு. ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவரா? அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அவர் தற்சுரூபம். அந்த சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்ரீனிடத்துல பிறந்தாரு. அவர் எப்படி பிறந்தாரு? மனுஷனை போல, மனுஷகுமாரனாக ஒரு மனுஷனை போல பிறந்தார் சொன்னா ஸ்ரீனிடத்துல பிறந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீனிடத்துல பிறந்தாரு. அவர் எதற்காக பிறந்தாரு? பாவிகளை ரட்சிக்க பிறந்தாரு. எனக்காகவும் நமக்காகவும் நம்முடைய பாவங்களை மீட்டு நம்மை ரட்சிக்கும்படியாகவும் அவர் ஸ்ரீனிடத்துல பிறந்தாரு. அவர் பெரிய அதுதான் கிறிஸ்துமஸினுடைய அர்த்தம். அவர் பிறந்தாரு. அப்போ அவர் பிறந்தது நோக்கத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் பிறந்தார். அவர் அப்படியே என்ன செய்யல, ஒரு மிருகமா பிறக்கல, ஒரு ஆடு மாடாய் பிறக்கல. இதுக்கு என்ன செய்யறாங்க? அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அது சிலர் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் கையை தொட்டு வணங்குறது நமக்கு என்ன செய்யறோம்? பாக்குறோம், கேள்விப்படுறோம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்யறாரு? விண்ணை விட்டு மண்ணுக்கு என்ன செய்யறாரு? மண்ணான மனுஷனுக்காக அவர் இறங்கி வருகிறாரு. இறங்கி தாழ்மை எளிமையின் கோலத்துல அவர் பிறப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருக்கு மாளிகை இல்லை, அவருக்கு மஞ்சம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மண்ணான மனிதனுக்காக அவர் எனக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம் என்று நம்ம பார்க்கிறோம். மனுஷ சாயலாய் பிறக்கிறாரு. அப்போ எதற்காக? ஒரு மண்ணான மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவருடைய கருத்தில் உருவாக்கி படைக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல கெட்டு போக கூடாதபடி தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே நமக்காக என்ன செய்தாரு? தந்தளினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிதாவான குமாரன் என்ன செய்தாரு? அனுப்பி தந்தாரு. அப்ப இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சில அறியாமையினால மக்கள் என்ன செய்யறாங்க? பல விதமான காரியங்களை என்ன செய்யறாங்க? தனது மனதில் வைத்து மிருகங்களை வணங்குற நம்ம பாருங்க. ஏன்னா அது வணங்குறது தப்பு. ஏன்னா கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிருகமா பிறக்கல. அவர் தெய்வமாக எப்படி பிறந்தாரு? மனுஷகுமாரனாக ஒரு கன்னி வயிற்றில பரிசுத்த ஆவியானவட மூலமாக உன்னத பலத்து நிமித்தமாக என்ன செய்யறது? உபந்தரிக்கப்பட்டால் மரியாள். அது நிமித்தமாய் கிறிஸ்து நமக்காக பிறந்தாரு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்ரீனிடத்துல பிறந்தவர். அவர் எப்படி பிறந்தார்? மனுஷகுமாரனா பிறந்தார். அவர் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார். ஸ்ரீமதி சொல்லப்பட்டிருக்குது. ஸ்ரீமதி சாப்டர் 3 verse 16 நம்ம பார்க்கும்போது ஸ்ரீமதி சாப்டர் 3 verse 16 பார்க்கும்போது அவர் என்ன மாம்சத்தில் வெளிப்பட்டவர். அவர் எப்படி வந்தாரு? ஸ்ரீனிடத்துல பிறந்தாலும் மனுஷன் மூலமா மனுஷனா வந்தார். அவர் மானிடனாய் பிறந்தார். ஒரு குழந்தையாய் வந்தார். நமக்கு அவர் பாலகன் பிறந்தார். நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலுக்கும் அவர் நாமம் அதிசயமானவர். ஒன்று நம்ம பார்த்தோம். எதற்காக? எப்போது? நிறைவேறின போது. எதற்காக என்று பார்க்கும்போது நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவைத்து கொடுக்கும்படியாகவும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் என்ன செய்தார்? உலகத்தில் வந்தாரு. மூன்றாவதாக பார்க்கும்போது அவர் எப்படி வந்தார்னு பார்க்கும்போது காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்துல பிறந்தவராய் வந்தாரு. அந்த ஸ்ரீனிடத்துல எப்படி பிறந்தார்னு பார்க்கும்போது மனித அவதாரம் எடுத்தவர் வந்தாரு. ஒரு குழந்தையாக பாலகனாக அவர் பிறந்தாரு. அவர் யாருடைய வயிற்றுல பிறந்தார்? அந்த பெண் எப்படிப்பட்டவள்? ஏழை பெண். தாழ்மையில் இருந்த பெண். அந்த பெண்ணை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. தேர்ந்தெடுத்து என்ன செய்து அவளோட வயிற்றுல பிறக்க சித்தமானார். அதே போல இந்த நாட்கள்ல பார்க்கும்போது எப்படி பிறந்தார்? எதற்காக கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவாங்க சொன்னார்? அவங்களுக்காக.
நம்முடைய பாவங்களுக்காக. வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எப்படி வந்தார்? குழந்தை வடிவத்தில் பிறந்தார். அவர் எப்படி அந்த மாமிசத்தின் ரத்தத்தையும் உடையவராய் பிறந்தார். வேதத்துல பார்க்கிறோம். எபிரேயர் எழுதின புத்தகம் Hebrews chapter 2 பார்க்கும்போது chapter 2 எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவராய் பிறந்தார். அவருக்குள் மாமிசம் இருந்தது, ரத்தம் இருந்தது. ஏன் இந்த ரத்தம் என்று சொல்லும் போது, மண்ணான மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தி பாவிகளை ரட்சிக்க முடியாது இந்த உலகத்துல அவர் பிறந்தார். அவர் ஏதோ ஒரு மிருகமாக வரல, ஏதோ ஒரு சிலையாக அவர் அப்படியே வரல. எப்படி செய்யறார்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா காண்பிக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டபடியே அந்த காலகட்டங்கள் நிறைவேறும் போது அது சீடத்துல பிறந்தவராய் என்ன செய்கிறாரு? வெளிவரது நம்ம பார்க்கிறோம், வெளிப்பட்டது நம்ம பார்க்கிறோம். தாழ்மையின் கோலத்தில் அவருக்காக எந்த ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லை. அவர் ஆடம்பரத்தை தேடல. அவருடைய எளிமையை குறித்து அதை பார்க்கிறோம், அவருடைய தாழ்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்குது. எப்படின்னு சொன்னா, அது எதற்காக என்று பார்க்கும்போது, நமக்காக, மண்ணான மனிதனுக்காக மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரான சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்து அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தை மண்ணான மனிதனுக்காக இந்த தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. வேதத்துல பார்க்கிறோம், அந்த ரத்தத்தின் மூலமாக பல பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும் மனுஷகுமார் என்ன செய்தாரு? வெளிப்பட்டார். இந்த ஸ்ரீயிடத்துல பிறந்தவர் எதற்காக வந்தாரு? ரத்தம் சிந்த வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க வந்தாரு. அது மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தாரு. ஜீவனை திருட அவர் வரல. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். ஆனா அவர் என்ன செய்ய? திருட வரல. மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இயேசு கிறிஸ்து பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை திருட வரல, மற்றவருடைய ஜீவனை திருட வரல. ஜீவன் உண்டாகும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தாரு. மனுஷனுடைய ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக அவர் வந்தாரு. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்பும்படி அழைக்க வந்தார். ஏன் சொன்னால், ஒருவனும் கெட்டு போவது சித்தம் அல்ல, ஒரு மனுஷனும் கெட்டு போவது சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சரீரத்திற்கு நல்ல ரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்து ரத்தத்தை உடையவரானார். அதை சிந்த ஒப்பு கொடுத்து பாவிகளை ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். தண்ணி வயிற்றுல பிறந்தவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிப்போம் என்று சொன்னார். இந்த நாட்களில பாவிகளை ரட்சிக்க, நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க. இன்னைக்கு பாவிகளுக்காக யாரும் ஒரு மறிக்க மாட்டாங்க. நமக்காக இந்த உலகத்துல இறங்கி வந்து நமக்காக என்ன செய்தார்? பிறந்தார், நமக்காக வளர்ந்தார், வாழ்ந்து காட்டினார், ஊழியம் செய்து காட்டினார். கடைசியாக ரத்தத்தின் கல்வாரி சிலுவையில, அதுவும் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டபடியே நடக்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி என்ன செய்தார்? மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரியைகளை என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியத்தை என் பிள்ளைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை அழிக்கும்படியாக, அந்த கிரியைகளை அழிக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார். அதுகளை ரட்சிக்க வந்தாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தாரு, ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தாரு. நீதிமான்கள் அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தேன், நீதிமான்களை பாவிகளை மனம் திரும்புவதற்கே நான் அழைக்க வந்தேன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்வேன் என்று சொன்னார். அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? நான் விரும்புகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன? நான் அக்கினியையும் போட வந்தேன், ரட்சிக்கவும் வந்தேன், நான் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன், ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். அது மாத்திரமல்ல, இந்த கரத்தால் உருவாக்கி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்க வேண்டும்? அவன் அக்கினியா இருக்க வேண்டும், அவன் பற்றி எறிய வேண்டும். நான் அக்கினி போட வந்தேன், அந்த அக்கினி என்ன செய்யணும்? பற்றி எறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன். அது பற்றி எரியட்டும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு லூக்கா எழுதின புத்தகம் நான் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அக்கினி போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல, நம்முடைய காலங்கள்ல, நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்ம மேல இந்த அக்கினி விழட்டும். அந்த அக்கினி என்ன செய்யட்டும்? நம்ம மேல பற்றி எரியட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யட்டும்? ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெயமான ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்வோம்? இந்த அக்கினி நம்ம என்ன செய்வோம்? நம்ம பெற்றுக்கொள்ள சொல்லப்பட்டது. கடைசி காலத்துல மாம்சமான யார் மேலும்
என் நாவை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி அப்ப என்ன செய்வாங்க, உங்களுக்கு குமாரத்துல என்ன செய்ய தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்கள் மூப்பர்கள் வாலிபர் தரிசனங்களை என்ன செய்வாங்க அடைவாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். அப்ப ஆண்டவர் வந்து பிறந்ததுனால எது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ஆசீர்வாதம். நம்ம அந்த உலகத்துல ஜெயமான வாழ்க்கையை வாழும்படியாக, நமக்கு விரோதமான காரியங்களை நம்ம மேற்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அக்கினியை போட வந்தேன்னு கர்த்தர் சொல்றேன். அக்கினியை போட வந்தேன், அது என்ன செய்யட்டும், பற்றி எறிய வேண்டும் நான் விரும்புகிறேன் என்று சொல்றது நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும், ஒரு அக்கினியாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யட்டும், அந்த அக்கினியை நம்ம போட்டுட்டோம். நம்ம அவருக்காக ஒரு ஜெயமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து என்ன செய்வோம் இந்த நாட்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்காக என்ன செய்வோம், குழந்தையாக பிறந்தாரு, அதே குழந்தையாக பார்க்காதபடி அந்த குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை நம் அற்புதராக அதிசயமானவராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவரை பெரியவராக நிறுத்தி நாம் நோக்குவோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சந்ததி அவர் அரசாளுவார் என்று வேதத்தை நம்ம பார்க்கிறோம். நம்மை ஆட்சி செய்கிற தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாய் நம்முடைய மாம்ச கண்களுக்கு முன்பாக அவரை நிறுத்தி இந்த நாட்கள் நம்ம என்ன செய்வோம், நம்ம அவரை அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வது மாத்திரமல்ல, இந்த நாட்களில இந்த கடைசி காலங்களில நாம் என்ன வரப்போகும் ஆண்டவரை ராஜாதி ராஜாவாக மகிமையின் ராஜாவாக தனது தூதர்களோடும் அவர் வருகிற அந்த வருகையின் காலங்களை குறித்து நம்ம தியானத்தில் கொண்டு வருவோம். அப்படி நம்ம கண்கள் என்ன செய்யட்டும், அந்த வருகை நோக்கி என்ன செய்யட்டும், நம்ம பார்க்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், வரப்போகும் ஆண்டவருக்காக நம்ம ஆயத்தமாகுவோம். நாம் என்ன செய்வோம், நாம் சுத்திகரிக்கப்படுவோம். நீ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தோடு இருந்து என்ன செய்வோம், மகிழ்ச்சியோடு நம்ம காணப்படுவோம், நம் சமாதானத்தோடு காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையில நம்ம ஆயத்தப்படும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய ஆவியாத்ம சர்வத்தை நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். இன்னைக்கு அவருக்காக என்ன செய்வோம், நம் சாட்சியாய் வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, நான் அக்கினி போட வந்தேன், அது பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில அது புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராட்சியம் அல்ல, பரணாவில் மகிழும்படியாக கர்த்தருடைய ஆவியாண்ட பிரசன்னத்துக்குள் நாம மூழ்கி காணப்படும்படியாக அவருடைய அக்கினிக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் எடுக்கும் அக்கினியாக நம்ம இருந்து உண்மையாகவே அநேகருக்கு சாட்சிகளாக நாம் வாழும்படியாக நாம் என்ன செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். உண்மையாக வரப்போகும் இயேசு கிறிஸ்துவை நம்ம வரப்போகும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்வோம், நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நம்ம எதிர்நோக்கி கொண்டிருப்போம். கர்த்தர் உண்மையாகவே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. 2-3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். உண்மையாக எப்போது நடந்தது, எதற்காக நடந்தது, இது வந்து எப்படி இந்த கிறிஸ்துமஸ் என்று சொன்னார், அவர் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லி, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர். அப்படி என்ன செய்யல, ஒரு மிருகங்களாக அவர் வரல. மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், இல்ல அப்படியே ஒரு மனிதனாக அப்படியே டக்குன்னு வானத்துல இருந்து குதிச்சு வந்துடல. உண்மையாகவே அதனுடைய காரியங்களை அருமையாக அந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு, அவர் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து, அது எப்போது நிறைவேறினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். உண்மையாக கற்று அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாம் செய்திப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. சந்தோஷ விண்ணொளி இயேசு சாந்தபியவர் பள்ளத்தாக்கின் லீலி தாரோனின் ரோஜா மாறில் மலங்குதித்தா சந்தோஷ விண்ணொளி. ஆமீனப்பா. ஆண்டவரே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. எங்களுக்காக அந்த உலகத்துக்கு ஒரு எங்களுக்காக ஸ்தோத்திரம். பாலனா இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த கர்த்தாவே இந்த நாட்களில் சுவாமி உம்மைக்கு பற்றி தியானிக்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலம் நிறைவேறிந்த காலத்துல சீரத்துல பிறந்து நாங்க பார்த்தோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே இந்த காலங்கள் நிறைவேறட்டும். அற்புதத்தின் காலங்களாக, அதிசயத்தின் காலங்களாக, பாக்கியத்தின் காலங்களாக, நன்மையின் காலங்களாக சாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி இந்த கர்த்தாவே அதினதின் காலம் என்று பிரசங்கி சொல்லுகிறார் சுவாமி. ஆண்டவர் அதினதின் காலத்துல நேர்த்தியானது செய்கிற கர்த்தர். இது கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற காலமாய் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. இந்த காலங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கும் காலங்களாக, மீட்பை கொடுக்கும் காலங்களாக, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காலங்களாக, ஆண்டவரே துதிக்கிற தன்னை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிற ஒரு காலங்களாக, அக்கினியாய்
கர்த்தாவே வாழ்கிற ஒரு காலங்களாக காணப்பட கர்த்தருக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியா இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் அப்பா. ஹalleluya. புவியாள வந்தவரே ரீபால ஹந்தனமா ஷபல்ஹந்தியா ரிபிகபா. ஹalleluya. உரபல ஹந்துரிபி கபலமூரியா ஷபா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக தாழ்மையின் வடிவத்தில் வந்தீர் தகப்பனே. ஏழ்மையின் கோலம் எடுத்தீர் ஆண்டவரே. இந்த புவியாள வந்தவர் தகப்பனே ஒரு மாளிகையில் வரல, ஒரு மஞ்சத்தில் வரல சுவாமி. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, மண்ணான மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கருத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக இதெல்லாம் தந்ததுக்காக காரணமா இருக்க விஜய் சகோதரி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் காய் ஸ்தோத்திரம், சாண்டினா அக்ஷாபியாய் காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளையோட படிப்பின் காரியங்களுக்கு அவர் எடுக்க போகிற அந்த ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அபியாக்காக நாங்கள் துதிக்கிறோம். பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே வினு சகோதரி மகளுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். கிராஜுவேட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். அவளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக அப்பா ஸ்தோத்திரம். அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து லீட் பண்ணதான ஏஞ்சல்ஸுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஆபிரகாம் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஸ்மித்காக நாங்கள் குடும்பங்களுக்காக இவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் இறங்கட்டும், இந்த நம்முடைய ஆளுகை இறங்கட்டும், இந்த பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இது அவர்களுக்குள்ளே காலமா இருக்கட்டும். கிறிஸ்து எங்களுடைய வீட்டுல பிறந்த ஒரு காலமா இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்து இயேசு வந்து பிறந்த ஒரு காலமா இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் காலமா இருக்கட்டும், வெளிச்சத்தின் காலமா இருக்கட்டும், நன்மையின் காலமா இருக்கட்டும், விடுதலையின் காலமா இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற ஒரு காலமா இருக்கட்டும், ரட்சிப்பின் காலமா இருக்கட்டும் அப்பா. அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து விட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்தி வரப்போகிற புதிய ஆண்டை கூட நாங்கள் ஆசீர்வாதமாக்கி கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதமாக்கி கொள்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்தகார வல்லமை சக்திகளை மேற்கொண்டு கர்த்தரட்சமாக இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கிருபையின் பிதாவாகி தேவனுடைய கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வசனங்களுக்காக நல்ல செல்போன் கர்த்தருடைய பெருசுக்கும் அது எல்லாமே ஆண்டவர் குறிக்கப்பட்ட காலங்கள்ல எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை குறிக்கப்பட்ட காலங்கள்ல எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சார். விஜய் சிஸ்டர். Praise the Lord. Thank the good Lord for blessing the Tamil. Good Lord for helping us, God. Thank you for leading. God bless you. God bless you for the word of God, worship and everything. Boundary sister send a message to pray for Chennai. That's the video I shared in the WhatsApp group. So please pray for Chennai, especially the flooded area. Our Achamandi, our Boundary Joshua sister. So let us continue to pray for each other. Thank you. Thank you, sister. Thank you. Thank you. Thank you. Thank you.